ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் ஏற்கனவே லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி இந்த டைமு ரெக்ஸ் அண்டு டீரெக்ஸ் ரெண்டு பேர்த்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து அவிச்சு எடுத்துருக்கோம். அதாவது பொறிச்சு முட்டை பொறிஞ்சிருச்சு. ஸோ அவங்களோட விளையாட்டு இது தப்பிக்க போற மாதிரி ஒரு டைனோசர் பண்ணுச்சு. அதுதான் இந்த டைனோசர் இப்போ ஏன் இப்படிலாம் பண்ணுதுன்னா அது வந்து இப்போ தப்பிக்க போகலாம். ஸோ நம்ம தப்பிக்க போகிற டைனோசரை எப்படி காப்பாற்றணும்னா இந்த க்ரீன் கலரில் 3 டைம் வருதுல்ல, அதை கரெக்டாக அந்த க்ரீனில் இருக்கும்போது அழுத்தணும். ஒரு வேளை நம்ம மிஸ் பண்ணிட்டா அது ரெட் கலரில் அடி வாங்கிடும். இது ப்ளூ அண்டு க்ரீனில் இருக்கும்போது நம்ம வந்து பிரச்சனை கிடையாது. அது வந்து நம்மகிட்டயே அப்ளைன் ஆகி கூண்டியே இருக்கும். இல்லை ஒரு வேளை வந்து நம்ம சரியாக அதை வந்து கவனிக்கல, சரியாக டச் பண்ணல அப்படின்னா கூண்டை விட்டு ஓடி போயிடும். அப்புறம் நம்ம அந்த டைனோசரை தேடி கண்டுபிடிச்சிட்டு வருவோம். வாங்க இப்போ மக்கள்களை கொன்றும். ஆமாம், வாங்க இப்போ நம்ம டைனோசர் வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம டைனோசர் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவல்ஸ் ஒரு 5-6 ஆகிப்போச்சு. அப்புறம் வந்து தாவர ஒன்று ஒரு 4 ஆகிப்போச்சு. அப்புறம் ஊர்வனன்று சொல்கிறதுல ஒரு 4 ஆகிப்போச்சு. இப்போ நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துக்கிறது, ஏன்னா எவ்வளோ இருந்தாலும் என்ன இருந்தாலுமே நமக்கு இந்த டீரெக்ஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? அதனால் டீரெக்ஸ் வாங்கணும்னு சொல்லி 5 நாளுக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து முட்டைக்கு அவகாக்கத்துக்கு வச்சாச்சு. கிட்டத்தட்ட 5 நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு வரோம். ரெக்ஸு அந்த டீரெக்ஸ் ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 நாள் கழித்து இன்றைக்கி தான் அந்த டீரெக்ஸு பொரிய போகுது. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் வந்து லைவ் எடுத்து போடாமல் இதை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆக்சுவலி உள்ளே வந்துட்டோம்னாவே முதல்ல காயின்ஸ் கலெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இத்தனை நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைனோசர் வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து இதுக்கும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காயின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டைனோசர் கூண்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு டைனோசரும் உள்ளே பார்க்குறோம். அதாவது கூண்டுக்குள்ளே இருந்து ஆக்டிவிட்டி பண்ணுறது நம்ம மேலோட்டமாக என்ன நம்ம பார்க்கல இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்வனத்தை ஃபஸ்ட் நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கூண்டை கிளிக் பண்ணோம்னா உள்ளே இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் ஆனால் கூண்டுலேருந்து பார்க்கும்போது வெளிப்புறமாக இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றத நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறேன். இது வந்து பறவை இனம். நமக்கு வந்து கார்னிவல்ஸ் தான் மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் பவர் அதெல்லாம் வச்சுருக்கோம். கார்னிவல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏவோட கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டெவலப் பண்ண தான் அதோட அட்டாக் பவர் இருக்கும். அது வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து வளர்த்தாகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாவர உண்கள் இவங்க அந்த லைனில் போட்டுருங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்கணும். கூண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூண்டு பெருசு டைனோசர் இந்த கிட்ட கூண்டோட பெருசாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. உள்ளே இருக்க ஒவ்வொரு டைனோசரும் படா சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க டைனோசர் வந்து அந்த கூண்டில் இப்போ பெரிய டைனோசர் வந்து இருக்கிறது தப்பிக்க பார்த்துட்டு முன்னாடி வாட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு தூக்கி கூண்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைனோசரும் அவங்களுக்கு கூண்டுக்குள்ளே இருக்கும்போது மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இந்த ஒரு இடத்த நம்ம வாங்கியிருந்தோம். பட்டா கிட்டலாம் போட்டு இப்போ தான் ரெடி ஆகிடுது. உள்ளே இருந்த காரியெல்லாம் வெட்டியாச்சு, கொஞ்சம் ப்ளைன் இடமா மாற்றியாச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைனோசர் மட்டும் நம்ம வளர்க்கல. அந்த காலத்தில் அழிஞ்சு போன உயிரினங்களாம் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து நம்ம வளர்க்குறோம். அதில் ஒன்று தான் இது. இதை வாங்கி வச்சுருக்கிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தாவர உண்டி தான். கொஞ்சம் நல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அட்டாக்கிங் பவர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனோசர்ஸ் எல்லாம் விட இதுக்கு தான் அட்டாக்கிங் பவர் அதிகம். 320 ஒரு டைனோசர் பாருங்கள். மற்றபடி ஏதாவது ஒரு டைனோசர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. நம்ம டீரெக்ஸ் எப்படியாவது ஓப்பன் பண்ணி அதை காட்டலான்னு பார்த்தா இதெல்லாம் தப்பிக்க போகிறதுலே குறியாக இருக்குது. பாருங்கள், ஒவ்வொன்றையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீட்டாக அப்படின்னு தடவி கொடுத்து 1 2 3 அப்படின்னு கரெக்டாக அந்த க்ரீன் பட்டனில் அழுத்தினா தான் அது வந்து அமைதியாக இருக்குது. இல்லைன்னா எப்படா கூண்டை விட்டு தப்பிச்சு ஓடலான்ற ஒரே குறிக்கோளோடு தான் இருக்குது. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் டைனோசர்ஸை உங்களுக்காக பிடிச்சி வச்சுருக்கிறோம், வளர்த்துறோம், சோறு போடுறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைனோசரும் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போயிட்டு அதனோட டிஎன்ஏ கிராஸ் பண்ணி அது டிஎன்ஏ கிராஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றதுலாம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறோம். அதுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு லைக் பண்ணி ஆதரவு பண்ணினா மட்டும்தான் அந்த டைனோசருக்கு எங்களால் சோறு போட்டு வளர்க்க முடியும். ஏன்னா சும்மா வளர்க்க முடியாது, ஏதாவது ஒரு போஜனம் இருக்கணும்ல. அதனால் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க,
முக்கியமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக தான் நான் வந்து இந்த கேம்ஸ் ஃபுல்லாகவே எடுத்து இதை வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ப்ளே பண்ணி நமக்கு வந்து டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண அவங்க வந்து ஒவ்வொரு பேக்கேஜ் மாதிரி நமக்கு வந்து இந்த ஃபுட்டு, டிஎன்ஏ அந்த மாதிரி பேக்கேஜஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பை பண்ண, அதாவது என்னென்னா காசு கொடுப்பாங்க பட்சத்தில் டாஸ்க்கை முடித்து வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து இது பண்ணுவோம். ஸோ நம்ம ஆளோட எதிர்பார்த்து இந்த ட்ரக்ஸ் முட்டையை எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா ஏதோ சவுண்டு வருது. அத்தனை இவனும் தப்பிச்சு பார்த்துருப்பாங்க. முதல்ல தப்பிச்சு போகிறவனை நம்ம உள்ளே வச்சுருவோம். இல்லைன்னா அவன் எஸ்கேப் போயிட்டானா அப்புறம் நம்ம வந்து அதுக்கு ஒரு 2-3 நாள் டைம்ஸ் அசைன் பண்ணணும். அது பிரச்சனை பண்ண ஒரு வாட்டி பார்த்துருக்கான். இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார்த்துட்டு இவன் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. இந்த மாதிரி இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் எல்லாம் மிஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாங்க. விட்டா ஓடி போயிடுவான். இவன் வேற வந்து பெரிய பயங்கரமான டைனோசர், எத்தனை பேர்த்த கொள்ளுவான்னு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு கண்டெக்ட் பண்ணி வச்சவங்க சூப்பர். இது கொஞ்சம் டாஸ்க் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது அந்த எல்லோ கலர் லைன் வரும்போது டக்குன்னு அதை கிளிக் பண்ணணும். டக்குன்னு ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இதுவே ப்ளூ லைன் கிராஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். போவோம் பார்த்தீங்களா, அப்பா ப்ளூ லைன் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குமே நமக்கு பிரச்சனை இருக்காது. எப்படி இந்த டைனோசரை காப்பாற்றிடலாம், உள்ளே வச்சுக்கலாம். இல்லைன்னா ஓடாது. ஓடிட்டா ரொம்ப கஷ்டம். மறுபடியும் இந்த டைனோசரை பிடிச்சி கொண்டு வரணும். அதுக்கு ஒரு 4 டைனோசர் அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் அவரோட எதிர்பார்த்துருக்கிற ரெக்ஸை முட்டையை ஓப்பன் பண்ணுவோம். உள்ளதுதான் 5 நாள் கழிச்சு இப்போ தான் பொறிஞ்சு வெளியே வர போகிறான். அதை நீங்களே பாருங்கள். நான் அமைதியாக இருக்கேன். சத்தம் மட்டும் வாய் கிளிது. அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும்னா அடுத்த வாட்டி நாங்கள் போட்டு காமிக்கிறோம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து மேலே விட்டோமா பார்த்தா ரெக்ஸ் பார்க்கறதுக்கு ஆனால் ப்ளைனாக இருக்கும்ல. ரெக்ஸ் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது டீரெக்ஸ் மாதிரியே இருக்கான். டீரெக்ஸ் கிடையாது, இவன் வந்து ரெக்ஸு. இவனுக்கும் வந்து டீரெக்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, டீரெக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா உடம்புல நிறையா தழும்பு அதெல்லாம் இருக்குது. என்ன சொல்லப்போனால் நிறையா உடல் குறிகள்லாம் இருக்கும். இவன் வந்து பார்த்தா ப்ளைனாக இருக்கிறான். அதனால் இவன் ரெக்ஸ் டீரெக்ஸ்க்கு முன்னாடி லெவல். அதனால் நம்ம டீரெக்ஸுமே நம்ம வாங்கிட்டோம். இப்போ அதையும் பார்த்துடலாம். டீரெக்ஸ் வந்து சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. அது இல்லாத ஒடிஞ்சு போல இருக்குது. நம்ம வந்து ஃபுட்டு போடுறது இல்லாமல் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சட்டி வாங்குறது போல இருக்குது. சாப்பிட்றலாம். டீரெக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோமா? டீரெக்ஸ் பார்க்க கொஞ்சம் பல்காக இருக்கா ரெக்ஸோட. ஆமாம், அவன் ஸ்கின் டோன் கூட போகிறேன். ஸ்கின்னே ஒரு மாதிரி பிளாக்கா இருக்குது. அவன் கத்துற டோனே வேற மாதிரி இருக்குது. இருக்கிறதுலே நம்ம கிட்ட இருக்க உயரமான டைனோசர்னா இதுதான். ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளைனாக இருந்துச்சு அவனோட ஸ்கின் டோனு. அது இல்லாமல் சாஃப்ட் ஸ்கின் டோன் மாதிரி இருந்தது. ஆனால் டீரெக்ஸ் அப்படி கிடையாது. ரஃப் ஸ்கின் மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு கழுத்துல ஏதோ காயம் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்கின்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவனோட இதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும்னா அடுத்த வாட்டி நாங்களே உங்களுக்கு போடுறோம். ஓகே, கண்டிப்பாக போடுறோம். இந்த டீரெக்ஸையும் இந்த ரெக்ஸையும் வச்சு நம்ம ஒரு சண்டை போட்டால் தான் இந்த வீடியோ ஒரு முழுமையாக தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் நம்ம இந்த வீடியோ நாங்கள் கஷ்டப்பட்டு போடுறோம். இதுக்காகவே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னொன்று, நாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த டீரெக்ஸையும் ரெக்ஸையும் வச்சு ஒரே ஒரு ஃபைட்டை ஒன்று போட்டு விட்ருவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கும் நமக்கும் கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் டைனோசர்ஸோட ஃபைட் ஒன்று போட்டுருவோம் கண்டிப்பாக. இப்போ நாங்கள் எதை எடுக்க போகிறோன்றது நாங்கள் முடிவு எடுக்க போகிறோம். ஆமாம், இப்போ வந்து நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க. அந்த பேக்கேஜ் மூலியமாக தான் நம்ம அடுத்த டைனோசருக்கு ஸ்கோர் போடுறது வந்து டிஎன்ஏ கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். அந்த பேக்கேஜில் வந்து நம்ம டாஸ்க் இன்னும் ஒரே ஒரு டாஸ்க்கு அரினான்னு சொல்லிட்டு ஃபைட் டாஸ்க்கு. ஸோ அந்த ஃபைட் டாஸ்க்கை நம்ம இப்போ போட போகிறோம். இவன் பார்க்கவே துள்ளி துள்ளி குதிக்கிறானேன்னு குட்டியாக இருக்கானேன்னு நினச்சிக்காதீங்க. உள்ளே போனீங்கன்னா நல்லா
நல்லா பல்கா இருப்பான், பல்க் பெல்கான் மாதிரி. பல்க் பைலான் மட்டும் இல்லை, அவன் பார்க்கறதுக்கு முதல்ல மாதிரி தான் இருப்பான். அவன் பேர் தான் முதல்ல வாயன். ஆனால் சும்மா உள்ளே பூந்து அடிச்சான்னா அவனுக்கு ஹிட் பவர் அதிகம். ஆனால் இப்போ பார்க்கறது ஹிட் பவர் கம்மியாக தான் தெரியும். அவன் நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 40 லெவலுக்கு க்ரோத் பண்ணதுக்கப்புறம் அவன் டிஎன்ஏ கிளாஸ்லாம் பண்ணோம்னா அவன் லெவலே வேறு லெவலில் இருக்கும். நம்ம செம்மையாக இருப்பான். ஆக்சுவலி இதுவும் ஒரு முதலைக்கான டைனோசர் தான். இப்போ இருக்கிற இப்பயும் வந்து முதல்ல ஒரு டைனோசர்ஸ் குழுவோடு சேர்ந்தது தான். ஓகேவா, ரைனோசரஸ் ஒரு டைனோசரோட குழு தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டைனோசரோட இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வரது மிடில் இருக்க மாதிரி வருவான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அந்த இதில் போட்டுக்கிறோம், அந்த குருவியில் போட்டுக்கிறோம். உள்ளே வச்சு ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணி அவங்க 11th லெவலுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ 10th லெவல்லேருந்து 11th லெவலுக்கு 11th 20 வரைக்கும் ஒரு லெவலு. மறுபடியும் அப்புறம் இன்குபேட்டருக்குள்ள இது போட்டு அவனை வந்து மறுபடியும் டெவலப் பண்ணாதான் 21லேருந்து 30 நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். நீங்களே பாருங்க. இப்போ சண்டைக்கு போவோமா? டீரெக்ஸு அதுக்கு எதிர் டீம் தான் எடுத்துறான்னு பார்க்கலாம். ஆப்போசிட்ல கண்டிப்பா ஆப்பா தான் எடுக்க போறான். ஆப்பா தான் எடுத்துட்டு வந்திருக்கான். உண்மையாலுமே அவன் 3 இனத்துக்கு எடுத்துருக்கா. நம்ம ஒரே காமியத்துக்கு எடுத்துட்டு போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் மாவோட எதிர்பார்த்த டீரெக்ஸ் தான் ஃபைட் பண்ண போறோம். டீரெக்ஸ் ஒரு பள்ளிவாயனோட ஃபைட் பண்றான். பள்ளிவாய செத்தாண்டா பள்ளிவாயனை பார்த்தா டீரெக்ஸை போட்டுருவாங்க போல இருக்குது. ஈக்குவலாக தான் இருக்கானுங்க 2 பேரும் பவரும். என்னடா மாற்றி விட்டான்? நம்மளுக்கு மாற்றணும் போல இருக்கே. இருந்தாலும் நம்மளால மாற்ற முடியாது. அட்டாக்கிங் வந்துருச்சு. ஏன்னா இவனோட அட்டாக் அதிகமாக இருக்கேடா. 200 சொல்றதுக்கேடா. நம்ம கிட்ட இருக்கிறவங்களோட அவங்களுக்கு தான் அட்டாக் பண்ணலாமா வேணாவா? அட்டாக் பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் தான் குறையும். நம்மளுக்கு தான் ஹெல்த் 500 வச்சிருக்கோம். நம்ம வெறும் 200 சம்திங் வச்சிருக்கோம். போச்சா முடிச்சுட்டு இந்த டீரெக்ஸ் ஒரு டீம் அவங்க வேலை செய்ய விடல. ஒரே இதில் முடிச்சு விட்டாங்க. நம்மளால் எப்பயுமே ரெட்டு வந்துட்டார். யார் ரெட்டு இவர் தான் கரெக்டாக நமக்கு. நாம் எந்த சூழ்நிலையும் நம்மளை காப்பாற்றுவது. இப்போ வச்சுருப்பான் பாரு, அவன் வெயிட் வச்சு அடிப்பான் பாரு. போட்டுவிடு முடிச்சுடு. அப்படி ஸ்கூல் கிளப்பு. அவரை பெருசாக இருந்தால் வந்துட்டான்டா. இதுண்டா அண்டா மண்டைன்னு வந்துடும். அண்டா மண்டை எனக்கு என்ன பவர் வைக்கலாம்? அண்டா மண்டைக்கு வந்து நமக்கு தான் ஹிட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. ஆனால் அண்டா மண்டை இது இருக்குங்க பவர். அண்டா மண்டை மிஸ் ஆகிட்டான்டா. இந்த வாட்டி அண்டா மண்டை செத்தான்டா. அண்டா மண்டையை முடிச்சு விட்டது ரெட்டுக்கு நம்ம சிங்கர் கொடுத்தாச்சு. அந்த மாதிரி ரெட்டு முடிச்சு விட்டுருவோம். அண்டா மண்டையினை முடிச்சு விடுவான். அண்டா மண்டையினை அடுத்து யாரு? வந்துட்டாயா? பள்ளிவாயன் அநேகமாக இவனை முடிச்சுடுவான். ஏன்னா சான்ஸ் இல்லை. பள்ளிவாயன் நம்ம அதிக அளவுக்கு இப்போ நம்மகிட்ட பவர் இல்லை. பள்ளிவாயனை கண்டிப்பாக இவனை முடிச்சு விட்டுருவான். அடுத்து நம்ம ரெக்ஸ் வச்சு பள்ளிவாயனை முடிச்சு விட்டுருவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். முடிச்சு விட்டான்டா பள்ளிவாயன் நம்மள. அண்ணா நம்மகிட்ட ரெக்ஸ் இருக்கான்டா. டீரெக்ஸ் ஆல்ரெடி அவுட் ஆகி இவன் வந்து ரெக்ஸ். ஆனால் ரெக்ஸுக்கிட்ட இப்போ அட்டாக்கிங் பவர் அதிகமாக இருக்கிறதுனால ரெக்ஸ் கண்டிப்பாக பள்ளிவாயனை முடிச்சு விட்டுருவான். முடிச்சு விட்டான் பள்ளிவாயன். ரொம்ப தலையில தங்குறான். ஓகே என்ன கிடைக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு விளையாண்டதுக்கு நமக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சிருக்கு. 10 ரூபாயெல்லாம் எவனா வாங்குவான்? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 225 ஃபுட்டு கிடைச்சிருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம சண்டை போட்டதுக்காக நம்மளோட சண்டையை பாராட்டி இதுதாங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்ம டாஸ்க் முடிச்சதுனால பேக்கேஜ் இது ஓப்பன் பண்ணிடுவோம். டெய்லி நம்ம இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் நமக்கு கிடைக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட 8 டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். 8 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பேக்கேஜ் வரும். இந்த பேக்கேஜில் ஒவ்வொரு ஏதாவது காயின்ஸோ ஒரு பில்டிங் வந்துருக்கு. ஓகே மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்? இன்குபேட்டரில் நம்ம இந்த வாட்டி புது இருந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை பொறிக்கிறதுக்கு வச்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லை. அதனால் ஒன்லி டீரெக்ஸு ரெக்ஸ் வச்சது கிட்டத்தட்ட 5 நாள்
அந்த வேற எந்த மிருகத்தையும் வாங்காம விட்டோம். அதனால நம்மகிட்ட மிருகங்கள் வாங்குறதுக்கான இது நிறைய சேர்ந்து போச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த மிருகங்கள்லாம் வாங்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்கள்லாம் நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். எதுவும் பே பண்ண தேவையில்லை. நமக்கு ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்காங்க இந்த பேக்கேஜ் மூலியமா. நெக்ஸ்ட் இன்னும் புது புது மிருகங்களை உங்களுக்காக நான் முட்டை போட்டு வாங்கி அவிச்சு அதை புதுசாக உருவாக்கி காட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் புது வகை மிருகங்களோட சந்திப்போம். பார்த்துட்டு இருக்க அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.